Hello viewers, good evening. Welcome back to PUNARNAVA Be Ready YouTube channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு செடி இந்த மழைனால நல்ல growth ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸில் இருந்தே நாம் வந்து மறுபடியும் வெஜிடபிள்ஸ் வளர வைக்க முடியும். விதைகள் இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இன்னும் சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஈஸியாக அதை எப்படி நாமளே நம்ம வீட்டில் வளர்க்க முடியும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செடியில் விதையிலேருந்து, அதாவது விதை கிடையாது, வெஜிடபிள்ஸ்லேருந்து நாமளே அதோட தண்டு பகுதியிலேருந்து கட் பண்ணி வைக்கும் போது நல்ல செடி வளர்க்க முடியும் நம்மளால். அப்படி வளர்த்தது தான் இந்த கருணைக்கிழங்கு செடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன செடி. இது கீழே வந்து ரொம்ப சின்ன கிழங்குலேருந்து இந்த செடி வளர்ந்துருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம வளர்த்த ஒரு கருணைக்கிழங்கு செடி. அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிழங்குகள் இருந்தது. அது நம்ம எங்கெல்லாம் நட்டு வச்சோமோ அந்த இடத்துல நல்ல க்ரோத் ஆகிருக்கு இந்த ரெய்னி சீசன்னால். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பாட்டில் ஆக்சுவலி இங்கெல்லாம் நான் வைக்கவே இல்லை. நான் வந்து ஒவ்வொரு முறை ஈல்டிங்லாம் முடிஞ்ச உடனே மண்ணை நார்மலாக இருக்கிற இந்த பாட்டில் இருக்க மண்ணு கூட எப்போவுமே வெஜிடபிள் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் கவுடங் கம்போஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு ஆரம்பிப்பேன் நான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா அப்படி நிறையா எக்ஸஸ் மண் வரும்போது அதையெல்லாம் வந்து இப்படி இங்கே கொட்டி வச்சதில் இருந்து தான் இந்த கருணைக்கிழங்கு செடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாவே வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு நம்மளுடைய வாட்டர் கேன் தான். இது வாட்டர் கேனில் தான் நான் இதை வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்து கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு நான் வந்து இதில் மண் போட்டு வச்சேன். கீழே நம்ம நார்மலாகவே கட் பண்ணுற இப்போது இந்த மாதிரி செடி இதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து காணா வாழை இது. பட் நிறையா வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வரும்போது இதையெல்லாம் எடுத்து இப்படி ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மண் கலவை, நார்மலாக கார்டன் மண், அதுக்கப்புறம் செம்மண் கிடச்சா அதுவும் பெட்டர் தான். பட் ரொம்ப வந்து செம்மண்ணே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் வைக்கும்போது கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்க நம்ம செம்மண் ப்ளஸ் இந்த தோட்ட மண் கலந்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா மக்கி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மண்ணெல்லாம். இதில் வந்து இது வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் கவுடங் கம்போஸ்ட்டு, இதையெல்லாம் வந்து போட்டு மக்கிய நல்ல ஆரோக்கியமான மண். இது நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக. இந்த மாதிரி மண் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நிறைஞ்சிரும் எப்போவுமே. நல்ல ஃபுல்லாக நல்லா அழுத்தி எல்லா செடிங்களையும் வேஸ்ட்டு செடிங்கெல்லாம் உள்ளே போட்டு நல்லா அழுத்திட்டு அதுக்கு மேலே மண் போட்டு வைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். அது கீழே இருக்கிற அந்த செடிங்கெல்லாம் மக்கி மண்ணே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலராக மாறிடுச்சு. ஸோ இப்போது இது ஈல்டிங் முடிஞ்ச உடனே இதை எடுக்கும்போது மறுபடியும் இந்த மண்ணை கொட்டி மறுபடியும் அதே மாதிரி வெஜிடபிள் கம்போஸ்ட், கவுடங் கம்போஸ்ட்லாம் கலந்துட்டு எப்போவுமே நார் இந்த மாதிரி கட் பண்ணுற செடிங்கெல்லாம் போடவே மாட்டேன் நான். அதையெல்லாம் வந்து கீழே பாட்டு வைக்கும் போது ஃபஸ்ட்டு அதை தான் போட்டு அதுக்கு மேலே இந்த மண்ணெல்லாம் வைப்பேன். அந்த மாதிரி வச்சு இது பண்ணும்போது நமக்கு வந்து எப்போவுமே மண்ணே வந்து நமக்கு ஒவ்வொரு முறை வைக்கும் போதும் எக்ஸ்ட்ரா பாட் நம்ம வச்சுட்டே தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் போய் மறுபடியும் மண் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்படி பண்ணும்போது சத்தான மண்ணும் கிடைக்கும்,
ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மெத்தடில் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோத் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போது இதில் இந்த கிழங்கோட மேல் பகுதியில் தான் இந்த மாதிரி வரும் இது. ஸோ எந்த அளவு எத்தனை இடத்துல வந்திருக்கோ அது வரைக்கும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இப்போ வளர்ந்துருக்கும். ஸோ நல்ல எப்படி பார்த்தாலும் எப்படி ஒரு 4 அடி 5 அடி கூட வளர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த இலைங்கெல்லாம் நல்லா பழுத்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பழுத்து இந்த செடி இருக்கிற இடமே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது, இங்கேயும் 2 பாட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து கிழங்கு மொத்தமே அதோடய வெயிட்டே ஒரு 1/2 kg தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து சின்ன டைப்பாக தான் வரும் போல் இருக்குது, சின்னதாக காய்க்கிற வெரைட்டி போல் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சேன். பட் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இதில். ஸோ கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அதோட விட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செடி நிறைய வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் வளர்ந்துருக்கு. நார்மலாக கிழங்கு வகையெல்லாம் வளரணும் அப்படின்னா செம்மண், அது கூட நம்ம வந்து மணல், வெஜிடபிள் கம்போஸ்ட், கவுடன் கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல க்ரோத் தெரியுது. இந்த மாதிரி ஹெல்த்தியான எவ்வளோ இலைங்க இருக்குது பாருங்கள். செடியோட ஹெல்த்தியை வச்சு நாம் வந்து எந்த அளவுக்கு அதோட ஈல்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாட்டில் கருணைக்கிழங்கோட நீங்கள் பாதியாக கட் பண்ண கருணைக்கிழங்கு வாங்கினா கூட அதோட மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருங்க, நிதானமாக அதே வளரும். ஓகே வீவர்ஸ், மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.